எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இப்போ நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் 12th CBSE எக்ஸாம்பிள் 27. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 29 போட்டது ஓல்டு எடிஷன் புக்கு. இப்போது என்சிஆர்டியில் கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு நியூவாக புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸாம்பிள் 29ன்னு நான் கொடுத்துருப்பேன். அது ஓல்டு எடிஷன் புக்கு. 4 சம் இருக்கும் சப்டிவிஷன். அதில் அது எக்ஸாம்பிள் நியூ எடிஷன் புக்கில் எக்ஸாம்பிள் 26ன்னு இருக்கும். இப்போ நான் இனிமேல் பண்ணுறது எல்லாமே நியூ எடிஷன் அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறனால இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 27th சம் இப்போ போட போகிறோம். எக்ஸாம்பிள் 27 டிஃபரன்ஷியேட். இப்போ இதில் இந்த சாப்டரில் நிறையா பவரில் இருக்கிறனால லாக் யூஸ் பண்ணி லாக் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். லாக் ப்ராப்பர்ட்டி எப்படி டிஃப்ரென்ஷியேட்க்கு யூஸ் பண்ணுறோன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறது, அப்புறமா எக்ஸ்பானண்ட் பவரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அதில் லாக் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட். நான் ஃபார்முலா வீடியோலேயே லாக் ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவே கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி லாக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதெல்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. ஃபார்முலா எல்லாமே எழுதி பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 ஃபார்முலா லாகில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது நம்ம இப்போ போட போகிற சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாக் P இன்ட்டு Q அந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ 2 டேர்ம் இருந்ததுன்னா ப்ராடக்டில் அதை நம்ம செப்பரேட்டாக லாக் P ப்ளஸ் லாக் Q அது மாதிரி அடிஷன். இது ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறத லாகை அடிஷன் ஃபார்மில் மாற்றலாம். அதே மாதிரி லாக் P பை Q டிவிஷன் ஃபார்மில் இருக்கிறத லாக் P மைனஸ் லாக் Q. ஸோ டிவிஷனில் இப்போ பவரில் இருந்ததுன்னா இப்போ லாக் P பவர் n பவரில் இருந்ததுன்னா அந்த n ஃப்ரண்ட்டில் வந்துடும், n லாக் P. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது லாக் இ பவர் எக்ஸ் எங்கே இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்ன்னு மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இ பவரில் எக்ஸ்பானண்ட்டு இ பவர் லாக் எக்ஸ் எங்கே இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டின்ஸை நம்ம மேக்ஸிமம் எப்படி ஈஸியாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம்க்கு போகலாம். எக்ஸாம்பிள் 27 நியூ எடிஷன் புக்கு. ஸோ எக்ஸாம்பிள் 27 டிஃபரன்ஷியேட் ரூட் ஆஃப் x minus 3 into x square plus 4 divided by 3x square plus 4x plus 5 with respect to xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம y ஈக்குவல் எடுத்துக்கலாம். இப்போ டேக்கிங் லாக் ஆன், இப்போ இந்த ரூட்டில் இருந்ததுன்னா அதை பவர் ஹாஃப்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு நீங்கள் கொஸ்டினில் என்ன இருக்கோ அது அப்படியே இப்போதைக்கு நம்ம லாக் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண பிறகு தான் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண போகிறோம். அதனால் அது வரைக்கும் y ஈக்குவல் டுன்னு தான் போடணும். நம்ம எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்பில் dy பை dx போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பவர் ரூட் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் இருந்தாலே பவரில் ஹாஃப் வரும். இப்போ நம்ம லாக் எடுக்கலாம். இப்போ லாக் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நான் இதில் நான் 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நம்பர் 1 2 3 4 5ன்னு. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் லாக் P பவர் n இருந்தால் n லாக் P அந்த பவரில் இருக்கிற n ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ இதில் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் 2 பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். ஸோ லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் இங்கே என்ன இருக்குது அது அப்படியே எழுதிக்கிறேன். x minus 3 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 பவரில் இப்போ ஹாஃப் இருக்குது. ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோன்னா லாக் P பவர் n லாக் P இந்த ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் சைடில் எழுதிட்டே வரேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹாஃப் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஹாஃப்
log of this x minus 3 x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. இப்போ அகைன் லாக் ப்ராப்பர்ட்டியில் லாக் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்கேன். பிக்யூன்னு 2 டேர்ம் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் செப்பரேட் லாக் எடுக்கிறப்போ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் வரும். அதேமாதிரி டிவிஷன் லாக் பி பை கியூன்னு தான் இது வந்து டிவிஷனில் உள்ள டேர்ம் வந்து சப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ இப்போது அந்த என்ன ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். லாக் பிக்யூ இந்த ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் லாக் பி ப்ளஸ் லாக் கியூ. அதே மாதிரி லாக் பி பை கியூ இந்த டிவிஷனில் இருந்தால் லாக் பி மைனஸ் லாக் கியூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால செப்பரேட் லாக் எடுக்கிறப்போ ப்ளஸ் ஆகிடும். இது டிவிஷனில் இருக்கிறனால மைனஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். log y equal to log 1/2 இருக்குது. இப்போ log of x minus 3 இப்போ மல்டிப்ளிகேஷனால் ப்ளஸ் log x ஸ்கொயர் ப்ளஸ் 4 அடுத்தது டிவிஷனில் இருந்தால் மைனஸ் log of 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாவுக்கு போகலாம். இப்போ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் லாக் எக்ஸை டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/x. அதே மாதிரி இப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதையும் பண்ணணும். இப்போ என் எக்ஸுன்னு இருந்தால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். -3ன்றது கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எப்போயுமே 0 ஆகிடும். அதனால் ப்ளஸில் இருந்தால் மைனஸில் இருந்தால் 0 ஆகிடும். மல்டிப்ளிகேஷன் தான் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் வந்து என் எக்ஸ் பவர் என் -1. ஸோ இதில் 3ன்றது கான்ஸ்டன்ட். 3 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் அப்படியே தான் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த என் எக்ஸ் பவர் என் -1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஃபார்முலா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்க்கு. ஸோ லாக் ஒய் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x லாக் ஒய்ன்னு இருக்கிறனால 1/y ஒய் டேர்ம் இருந்தாலே டிஒய் பை டிஎக்ஸ் போடணும் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஹாஃப் இருக்கிறனால ஹாஃப் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். லாக் எக்ஸ் மைனஸ் 3 லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ 1/x -3. அடுத்தது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அதனால் இது 1 -3 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் அடுத்தது லாக் எக்ஸ் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் இது செயின் ரூல். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4னால் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதனால் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 4 கீழே என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ப்ராக்கெட்குள்ளே உள்ளதையும் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என் எக்ஸ் பவர் என் -1 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால இன்டூவில் நியூமரேட்டரில் தான் பண்ணோம். 2x பவர் 2 -1 ப்ளஸ் 4ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அதனால் அதை போட வேண்டாம். ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாக் எக்ஸ்னால் 1/x இதில் லாக் எக்ஸ் இருக்கிற இடத்துல இது இருக்கிறனால 1/, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கணும். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. அதுக்கப்புறமா ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக போட்டுக்கணும். 1 × 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ என் எக்ஸ் பவர் என் -1. ஸோ 2x பவர் 2 -1. ஸோ 3 × 2 3ங்கிறது இந்த கான்ஸ்டன்ட். இது எக்ஸ் ஸ்கொயருக்கு என் எக்ஸ் பவர் என் -1 ப்ளஸ் அதே மாதிரி 4ன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக போகணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அதனால் 1 ப்ளஸ் 5ங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ளஸில் இருந்தால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இப்போ எழுத போகிறோம். 1/y இங்கே 1/y இருக்குது. dy by dx ஈக்குவல் டு half into 1 × 1 1/x -3 ப்ளஸ் 2x ஸ்கொயர் by x ஸ்கொயர் ப்ளஸ் 4
மைனஸ் இது 3 2s are 6 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 இது 1 அதனால் 2x பவர் 1 வரும். இங்கே வந்து எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1 இங்கே 3 2s are 6 ஸோ மைனஸ் இந்த மைனஸ் 6 எக்ஸ் இது ஒரு அப்புறமா ப்ளஸ் 4 இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் டிவைடட் பை 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ இப்போ நமக்கு dy/dx தான் வேணுனால இது டிவிஷனில் இருக்கிற y வந்து நியூமரேட்டருக்கு போய்டும் இங்கே வந்துடும் dy/dx ஈக்குவல் டு y இன்ட்டு இங்கே ஒன்று ஆஃப் இருக்குது 1/2 இது ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம் 1/x மைனஸ் 3 ப்ளஸ் 2x/x² ப்ளஸ் 4 மைனஸ் 6x ப்ளஸ் 4 divided by 3x² plus 4x plus 5. இப்போ y வந்து y அப்படியே விடக்கூடாது. y வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம yன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கொஸ்டினில் உள்ள y ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ dy/dx ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன இருக்குது ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 அது இருக்கிறனால அப்படியே எழுதிக்கணும் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு x² ப்ளஸ் 4 ஒய்க்கு பதில் இந்த ஒய்க்கு பதில் இந்த ஹாஃப் இங்கே போட்டுக்கலாம் 1/2 இதோ இந்த ஹாஃப் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கலாம். அது எதுவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் 2x/x² ப்ளஸ் 4 மைனஸ் 6x ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Example 28. Differentiate a power x with respect to x. So y equal to a power x. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்போ லாக்கு அந்த பவர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். அது என்ன ப்ராப்பர்ட்டினா லாக் p பவர் n இருந்தால் n வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் n log p. ஸோ இதில் பவரில் எக்ஸ்ட்ராம் இருக்கிறனால இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. ஸோ log y equal to log of a power x. ஸோ இந்த பவரில் இருக்கிற எக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஏன்னா இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி படி n ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி. ஸோ எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஸோ இது லாக் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருந்து அப்படியே தான் எடுத்துக்கணும். அதனால் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ d/dx ஆஃப் log y ஈக்குவல் டு இந்த லாக் ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே d/dx ஆஃப் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் எழுதுகிறேன் நான். லாக் d/dx ஆஃப் லாக் எக்ஸ் எங்கே இருந்தாலும் 1/x போட்டுக்கலாம். அந்த இப்போ அதே மாதிரி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d/dx ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். d/dx ஆஃப் லாக் ஒய்ன்றனால 1/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு லாக் ஏன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படியே வச்சுக்கணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ இந்த ஒய் நமக்கு dy/dx தான் வேணும். அதனால் வந்து இதை நியூமரேட்டருக்கு டிவிஷனில் இருக்கனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா y log ஏன்னு ஆகிடும். y என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் a பவர் x. ஸோ dy/dx ஈக்குவல் டு a பவர் x log a. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 29. டிஃபரன்ஷியேட் x power sin x. ஸோ y equal to x power sin x. ஸோ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி அது இது log p per n ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். log p power n இப்போ n ஃப்ரண்ட்டில் வந்துடும் n log p இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டிலே லாகும் டிஃப்ரென்ஷியேட்டும் ஒரே ஸ்டெப்பில் பண்ணக்கூடாது. அதனால் டேக் லாக் ஆன் போத் சைட். ஸோ இந்த இடத்துல log y ஈக்குவல் டு log ஆஃப் x பவர் sin x.
இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி படி n வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதனால sin x ஃப்ரண்ட்டில் வந்துடும். sin x இன்ட்டு log x. இந்த எக்ஸ் இந்த sin x ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா இப்போ log x மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல log y இருக்குது. இப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 டேர்ம் இருந்தாலே அது UV மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ d by dx ஆஃப் log y ஈக்குவல் டு d by dx ஆஃப் sin x இன்ட்டு log x. ஸோ இது u, இது v. இப்போ நம்ம யூவி மெத்தடில் பண்ணுறப்போ யூவி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா இதுக்கு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஸோ u வந்து sin xனா u டேஷ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம சம்முக்கு போகலாம். ஸோ இதில் வந்து u வந்து sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. du by dx ஈக்குவல் டு cos x. அடுத்தது v வந்து log xன்னு இருக்குது. v வந்து நம்ம log xன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ dv by dx log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. ஸோ இப்போ இதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட் வந்து d by dx ஆஃப் log yன்னு இருக்கிறனால 1 by y log x dy by dx ஈக்குவல் டு இப்போ sin x இந்த ஃபார்முலா வந்து u v டேஷ் ப்ளஸ் vu டேஷ், அதாவது u dv by dx ப்ளஸ் v du by dx. ஸோ u வந்து இதில் sin x, அதனால் sin x, dv by dx வந்து cos x ப்ளஸ் dv by dx வந்து 1 by x ப்ளஸ் v வந்து log x, du by dx வந்து cos x. ஸோ இந்த இடத்துல sin x 1 by x ப்ளஸ் log x cos xன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ வந்து 1 by y dy by dxன்னு இருக்கிறனால y வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் dy by dx ஈக்குவல் டு y இன்ட்டு இது வந்து sin x by xன்னு எடுத்துக்கலாம். இதில் ப்ளஸ் log x இன்ட்டு cos xன்னு எடுத்துக்கலாம். ஸோ y என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின், x பவர் sin xன்னு கொடுத்தனால x பவர் sin x இன்ட்டு இங்கே வந்து y இன்ட்டுன்னு இருக்குது sin x by x ப்ளஸ் log x cos x. ஸோ உள்ளே இருக்கிற இந்த ஒய்க்கு பதில் தான் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே ஒய் போட வேண்டாம். இந்த உள்ளே இருக்கிற இந்த வெளியே இருக்கிற எக்ஸ் பவர் சைன் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் சைன் எக்ஸ், இங்கே இந்த இடத்துல எக்ஸ் பவரில் 1 இருக்குது. இது நியூமரேட்டருக்கு போனால் மேலே -1ன்னு ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதியாச்சு. இப்போ ப்ளஸ் இந்த எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணோம். அதனால் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ், இந்த லாக் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதுதான் dy by dx. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிய வரும். தேங்க்யூ.